ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாருக்குமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஒரு சில 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்க டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அதை பற்றி சேர்த்தே சொல்லிடுறேன். ஓகேங்களா? யாராவது ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெகுலராக அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வேல்யூஷன்றது அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் நினச்சி பயப்படுறதை விட வேல்யூஷன் எப்படி பண்ணுவான்னு நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த எலெக்ஷன் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. கரெக்ஷன்லாம் ஏடா கூடமாக பண்ணிடுவாங்களா, இல்லை டக்குன்னு பண்ணிவிட்டு விட்டுருவாங்களா, அது கொஞ்சம் லிபரலாக பண்ணுவாங்களா, டஃப்பாக பண்ணுவாங்களா, மார்க்ஸ்லாம் குறைஞ்சிருமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் எலெக்ஷன் ஒர்க் நடந்தாலும் பேப்பர் வேல்யூஷன் ஆஸ் பர் ப்ரொசீஜர் கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அது யாருமே வந்து குழப்பிக்காதீங்க. நான் டீச்சர்ஸ் கிட்ட கூட கேட்டாச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடக்கிறதால வந்து ஏறத்தாழ நடக்குமா பேப்பர் வேல்யூஷன் அப்படிலாம் கிடையாது. ஸோ எப்பவும் போல தான் நடக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான பேப்பர் வேல்யூவேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப லிபரல் லெவலில் தான் இருக்க போகுது. ரொம்ப லிபரல்னால் ஓரளவுக்கு கீ ஆன்சர் இருந்தாலே மார்க் கொடுக்குற மாதிரி தான், அந்த மாதிரி தான் வேல்யூவேஷன் போகும்னு சொல்லி டீச்சர்ஸ் மத்தியில் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். அண்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு இன்னுமே ரிப்பீட்டடாக கிரேஸ் மார்க்ஸ் பற்றிலாம் கேட்குறீங்க. அது வேல்யூஷன் டியூட்டி நடக்கும்போது மட்டும்தான் அதுக்கான அப்டேட் தெரியும். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு என்ன தான் கதைனே தெரியலையே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் போட்டுருவாங்களா, இல்லை அட்டெம்ப்ட் எழுதுகிற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்கன்னா நிறைய பேர் குழம்பிக்கிறீங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி அஃபிஷியலாக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் பயப்படாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னா மோஸ்ட்டாக உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னா உங்கள் ஸ்கூல் சைடில் தான் எக்ஸாம்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் பயப்படுறீங்க. எதுவும் பயப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து ஆஸ் பர் நீங்கள் அந்த ஆனுவல் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, ஸோ அது பிரகாரமே உங்களுக்கு பாஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மானு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மே 8ஆம் தேதி போல் வந்து பார்த்தீங்கன்னா 12த்துக்கும் ஒரு 20ஆம் தேதி போல் 10த்துக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரிசல்ட் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு, அதுவும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ், இது ஃபிக்ஸடு டேட்டு கிடையாது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸோ கவர்மெண்ட் யார் இருக்காங்களோ அதை பொறுத்து டேட்ஸு கொஞ்சம் மாறும். ஒரு 1 or 2 days மாறலாம். ஓகேங்களா? அதனால எந்த இஷ்யூவும் இல்லை. வேல்யூவேஷனு ஏதோ தானெல்லாம் நடக்காது. யாரும் பயப்படாதீங்க. ஃபெயில் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிலாம் பயப்படாதீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் கரெக்டாக பாஸ் ஆகிற அளவு தான் எழுதியிருக்கேன், கிட்டத்தில் ஃபெயில் போட்டுருவாங்களா, திரும்ப அட்டெம்ப்ட் எழுதணும்னு நினச்சி பயப்படாதீங்க. ஓரளவுக்கு பாஸ் ஆக முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் போட சான்சஸ் இருக்குது. எதுவுமே எழுதாமல் ரொம்ப ஒரு 5 மார்க் 10 மார்க் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகிறது கஷ்டம். மற்றபடி பாஸ் ஆகணும்னு எழுதினவங்க, நிறைய மார்க் எடுக்கணும்னு எழுதினவங்களுக்குலாம் உங்களுக்கு நல்ல மார்க்ஸே வரும். ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன்லாம் கிடையாது. யாரும் வரி பண்ணாதீங்க. நான் இப்போதைக்கு கேட்ட வரைக்கும் இதுதான் நிலவரம். கண்டிப்பாக வேல்யூஷன் அப்போ இதேமாரி தான் பண்ணுவாங்க. நான் அப்போ அதை பற்றி செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். இதை பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.